வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கூடான கூடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பருவங்களாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் பங்குனி மாதம் 10/12/5125 நாள் 24/3/2025 திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம். இன்றைய முக்கியமான செய்தி என்னவென்றால், இன்றைய தினம் காலை முதல் பின்னிரவு 1:17 வரை மரண யோகம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் பின்னிரவு 1:17 வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆனால் பின்னிரவு 1:17 மேல் தாராளமாக அனைத்து விதமான செயல்களையும் எவ்வித தங்கு தடையின்றி வெளியூர் பிரயாணங்களை செய்யலாம். ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி பால்குண மாதம் பங்குனி மாதம் 10/12/5125 நாள். ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் 24/3/2025. சூரிய உதயமானது காலை 6:19 அயனம் உத்தராயணே. ருது சிசிர ருது. மாசமானது பல்குண மாசே பங்குனி மாதம் மீன மாசே. பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரே. திதியானது தசம்யாம் தசமி திதி 47 நாழிகை 25 வினாடி. பின்னர்வு 1:17 வரை. அதன் பிறகு ஏகாதசியாம் ஏகாதசி திதி. இன்றைய சிராத்த திதியானது தசம்யாம் தசமி திதி. அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அதாவது சூரிய வம்சாவிகள், சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது பால்குண மாசே பங்குனி மாதம் மீன மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே தசம்யாம் தசமி திதி. தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே தசமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷாவருஷம் நாம் இந்த பித்ருக்கர்மாக்களை அவர்களுக்கு செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்வோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்தர்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இறந்தவர்களுக்கு இந்த பித்ருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதையும் மீறி நாம் செய்தோமேயானாலும் அல்லது நமது பித்ருக்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய இந்த பித்ருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும்
அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்தர்கள் முன்னோருடைய சாபமானதும் பித்தர்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் வந்து சேரும். இது வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான். இன்றைய வாசனமானது சோமவாசனை, கிழமை திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது உத்திராஷாட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் 46 நாழிகை 24 வினாடி, பின்னர்வு 12:53 வரை. அதன் பிறகு சரவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பங்குனி மாதத்தில் உத்திராஷாட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஜனனமெடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவரும் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். அப்படி நாம் கொண்டாடிடுமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் நாம் வருஷாவருஷம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது. அதையும் மீறி நாம் கொண்டாடிடுமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும். ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரிவுகளாக, அதாவது சந்திரவம்சாவளிகள், சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் தாங்கள் ஜனனம் எடுத்த உங்களது ஜென்ம நட்சத்திரத்திலே தாராளமாக பிறந்த நாளை கொண்டாடலாம். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அதைவிட அதிக பலனை கொடுக்கக்கூடியது எது என்னவென்றால், தாங்கள் ஜனனம் எடுத்த அந்த தினத்திலே இந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் வருஷாவருஷம் உங்களது பிறந்த நாளை கொண்டாடி பாருங்கள். அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு ஜென்ம நட்சத்திர பலனை விட அதிகமாக தாங்கள் அனைவருக்கும் கிடைக்கும். இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான். இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் பின்னிரவு 12:53 வரை மரண யோகம். அதன் பிறகு அமிர்த யோகம். இன்றைய விசேஷமானது அன்வர்ஷகா. இன்றைய ராகு காலமானது காலை 7:49 முதல் 9:19 வரை. யமகண்டமானது காலை 10:49 முதல் பிற்பகல் 12:19 வரை. குளிகை காலமானது பிற்பகல் 1:49 முதல் 3:19 வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் பின்னிரவு 12:53 வரை மரணயோக நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் பின்னிரவு 12:53 வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை. சூலமானது கிழக்கு, பரிகாரமானது தயிர். சந்திராஷ்டமம் மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு காலை 6:43 முதல் பிற்பகல் 12:46 வரை சந்திராஷ்டமம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு பிற்பகல் 12:46 முதல் மாலை 6:49 வரை சந்திராஷ்டமம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு மாலை 6:49 முதல் பின்னிரவு 12:53 வரை சந்திராஷ்டமம். ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு பின்னிரவு 12:53 முதல் செவ்வாய்க்கிழமை இன்று காலை 6:49 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்து சுபம் அஸ்து ததாஸ்து.